நம்மை அவர் முழங்கால் படியிட்டு தேவன் இந்த ஓய்வு நாளை ஆசீர்வாதம் தரும்படியாக இந்த பரிசுத்த நாள் ஆகிய இந்த ஓய்வு நாளிலே அவரை துதிக்கும்படியாக அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக வந்திருக்கிற தேவச்சன் எல்லாரும் கண்களை வானத்துக்கு நேராக எடுத்து கீழே இருக்கிறவங்க முழங்கால் படியிட்டு சேர்ல இருக்கிறவங்க எழுந்து நின்று என் தேவாதி தேவனுக்கு நன்றியுள்ள இதயத்தோடு வாயை திறந்து இந்த 2025 வருஷத்தின் 6 மாதங்கள் கடக்க செய்து இந்த 7ஆம் மாதத்தின் முதல் ஓய்வு நாளில் அடியனை உங்களையும் காண செய்த கிருபைகளுக்காக கொஞ்ச நேரம் எல்லாரும் வாயை திறந்து நன்றியுள்ள இதயத்தோடு வாயை திறந்து ஸ்தோத்திரம் செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம். தேவன் இந்த ஆராதனை முழு பெருப்படுத்தி நடத்தும்படியாக வருகிற மக்களை துரிதமை கொண்டு வந்து சேர்க்கும்படியாக இந்த 7ஆம் மாதத்தின் முதல் ஓய்வு நாள் வரைக்கும் தேவன் நம்மளை நடத்தி வந்த கிருபைகளுக்காகவும் வந்திருக்கதான பிள்ளைகளை வந்து கொண்டிருக்கதான பிள்ளைகளை தேவன் துரிதமை கொண்டு வந்து சேர்க்க இந்த நாளில் நடக்கிறதான ஒவ்வொரு பகுதியிலும் தேவனுடைய பிரசன்னம் ஆளுகை செய்து விசேஷித்தமாய் இந்த நாளிலே வார்த்தைக்காகவும் இந்த நாளிலே திருவிருந்து ஆராதனையும் கொடுக்கிற அடியனை பெற்றுக்கொள்கிற உங்களையும் தேவன் தகுதியில் பாத்திரவான தேவன் மாற்றபடியாக நம்ம தான் ஷக்கினா சிஸ்டர் ஜெபிங்க பார்க்கலாம். ஆமீன். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டு அப்படியே ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. ஒரு சில பாடல்களை பாடி அருமையான சகோதரரோடு சேர்ந்து கரங்களை உற்சாகமா தட்டி தேவன் நாம் மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த 7வது மாதத்தில் முதல் ஓய்வு நாளில் கூட நம்ம எல்லோருக்கும் தெரிந்த பாடல் கர்த்தரை நம்பி ஜீவிப்போம். எங்களோடு சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோமா? கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமரின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமரின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். ஒரு விசை பாடுவோமா? கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமரின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமரின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். அவர் வழியில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். உற்சாகமாய் உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்று கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்று கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். பாடுவோம்.
பாரங்களை உத்தமாய் கத்தரிடம் சொல்லுவோம். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கத்தரிடம் சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம். இயேசுவை தாந்தறிவார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம். இயேசு வந்தாதரிப்பார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே கூட இரண்டாவது பாடலாக எல்லோருக்கும் தெரிந்த பாடல், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு. எங்களோடு சேர்ந்து உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோமா? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. கலங்கி தவிக்காதே. அவரே நம்மை ஆதரிப்பார். அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார். அதிசயம் செய்வார். ஆடவிட மாட்டார். நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார். நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. கலங்கி தவிக்காதே. அவரே நம்மை காதரிப்பார். அதிசயம் செய்வார். உற்சாகமாக நின்று பாடுவோம். நம்மை காக்கும் தேவனவர். நமது நிழலாயிருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர். நமது நிழலாயிருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார். உற்சாகமாய் பாடுவோம். செய்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்ம ஆதரிப்பார். தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து
உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவர் யார்? கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமது எதிராய் நிற்பவர் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை காலை அதிசயம் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போ, அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போ, அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போம், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போம், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பகுதிக்கு நேராய் கடந்து செல்லும் தாவீதின் சங்கீதம் 112 சங்கீதம். மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி நம்மத்திலுக்கு தான் அருமையான பிரதர் சிமியோன் அவர்கள் வந்து சங்கீதங்களை வாசிப்பாங்க. தாவீதின் சங்கீதம் 112 742 பக்கத்தில் இருக்கு. தாவீதின் சங்கீதம் 112. சங்கீதம் 112. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளை மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். புத்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிற்க மனுஷன் பாக்கியவான். துர்ச்செய்திகளை கேட்கிறதினால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடமனலாய் இருக்கும். வாரியரித்தன் ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். தன் துன்மார்க்கனும் அவருடைய அழியும். ஆமென். தேங்க்யூ பிரதர். நம்ம யாவரும் ஒருமனப்பட்டவர்களாய்
1ஆம் வசனத்தையும் 7ஆம் வசனத்தையும் நிறுத்தி நிதானமை வாசிப்போமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளை மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். யுத்தேதியை கேட்கிறதினால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திறனாய் இருக்கும். கர்த்தர் தந்த சங்கீதத்திற்காகவும் வாசித்த மகனை தேவன் பிரதமா ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. சபையாய் தேவ செய்திக்கு நேராய் கடந்து வருவோம். என்னோடு சேர்ந்து உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்க. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாய் தேவன் உங்களுக்கும் சபைக்கும் கொடுத்ததான வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை ஒருத்தர் எடுத்து வாசிங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீங்கள் பலன் கொண்டு திடமனதாய் இருங்கள். அப்பதான் நீங்க அவர்களுக்கு பயப்படவும் அவர்களுக்கு திகைக்கவும் வேண்டாம். எத்தனை பேர் இந்த வாக்குத்தத்தத்தை என் தேவன் அப்படியே இந்த மாதத்துல அங்கீகரிக்க கொடுக்கும்படியாக கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இம்மட்டும் என் தேவன் நடத்தின கிருபைகளுக்காக கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. 6 மாதங்கள் கடக்க வைத்திருக்கிறார்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை விதமான கஷ்டத்தின் மத்தியிலும், போராட்டங்களின் மத்தியிலும், பலவீனத்தின் மத்தியிலும், வியாதியின் மத்தியிலும், கடன் பிரச்சனையின் மத்தியிலும், நம்ம எதிர்பார்க்காத காரியங்கள் நடந்த சூழ்நிலையிலும் என் தேவன் நம்மளை கைவிடாமல் இந்த 7ஆம் மாதத்தில் முதல் ஓய்வு நாளை காண வைத்த கிருபைகளுக்காக கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி என் தேவன் நாம மகிமைப்படும்படியாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இததான் சொல்ல வரேன். அதற்கு பலன் வேணும். எத்தனை சொல்றீங்க? அந்த வெயிட்ட போறதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும்? புரோட்டீன் தேவைப்படுது. நீங்கள் இந்த மாதத்துல திடனாய் மாறுவதற்கு தேவனிடத்துல பலன் வேணும். எத்தனை சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த பக்கமும் சாயாமல் திடமனதோடு உறுதியோட தேவனிடத்துல ஸ்ட்ரென்த்தனாக இருப்பதற்கு உங்களிடத்துல என்ன வேணும்? தேவனுடைய பலன் வேணும். ஹல்லேலூயா. அந்த பலனை எப்படி பெற்றுக்கொள்வோம்? எப்படி அந்த பலனும் திறனும் நம்ம உறுதியா இருப்போம்னா அதான் இந்த மாதத்துல 3ஆவது வாரத்தில் சொல்ல போறேன். ஆமென். அப்பதான் நீங்கள் சத்துருக்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. யோபுக்கு வேலி இருக்கிறவரையும் சாத்தான் உள்ள போக முடியல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன்னா வேலியை தேவன் ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சிருந்தான். ஆமென். ஹல்லேலூயா. அவனை தேவன் உத்தமன் என்று சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்தவன் என்று அவன் பலன் உள்ளவனாக இருந்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எதை வந்தாலும் சமாளிக்கிறதுக்கு அவனிடத்துல பலன் இருந்தது. தேவன் அவனை எப்படி ஸ்ட்ராங் பண்ணி வச்சிருந்தார், ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சிருந்தார், வேலி அழைத்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதற்கும் பயப்படாம ஒரு மகனாக இருந்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதே போலதான் இந்த மாதத்துல உங்களை பலப்படுத்தும் திடப்படுத்தும் தேவன் இந்த நாளுக்குள்ளான வார்த்தைக்குள்ளாக கடந்து வருவோம். சரி, வார்த்தை போதும், வசனத்தை முடிச்சிருவோம். நீங்கள் பலம் கொண்டு திடமனதாக இருந்து அவர்களுக்கு பயப்படவும். நீங்க பலன் அடைந்து திறனாக இருந்துட்டாலே உங்கள் எதிரியான பிசாசுக்கு பயப்பட தேவையில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வியாதிக்கு பயப்பட தேவையில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? போராட்டங்களுக்கு பயப்பட தேவையில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆபரேஷனுக்கு பயப்பட தேவையில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கடன் பிரச்சனைக்கு பயப்பட தேவையில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எதிர்கொண்டு காத்திருக்கிற போராட்டங்களுக்கு பயப்பட தேவையில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீண்ட நாளாய் ஜெபித்திருக்கிற காரியங்கள் எப்படி முடியுமா என்று காத்திருக்கிற தேவச்சனமே, தேவனிடத்தில் பலன் கொண்டு திடமனதாக இருந்தால் நீங்கள் அவைகளுக்கு பயப்பட வேண்டாம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயப்பட வேண்டாம். வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட இருப்பார். இந்த மாதத்துல அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. இது நான் திரும்ப உங்களிடத்துல கேட்கிறேன். இது யாருக்கு யார் சொன்னதுமா? அந்த ராத்திரி வேலையிலே சொன்னேன். சொல்லுங்க. மோசேக்கு சொன்னதா? ஆண்டவர் மோசேயிடத்துல சொல்லி மோசே யோசுவாவிடத்துல சொன்ன ஒரு வார்த்தை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. உண்மையா இல்லையா? இந்த வருஷத்துல பாதி கடந்தாச்சு. பெட்டர் ஆஃப் கடந்தாச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாதி வருஷம் நம்ம செய்யாத அற்புதத்தையும் அதிசயத்தையும் இந்த பாதி வருஷத்துல செய்ய போறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆசீர்வாதத்தை பெற்றுத்தர போகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
அற்புதத்தை பார்க்க போகிறோம். ஆமென் சொல்றீங்க. ஹalleluya. இதை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் உங்களை விட்டு விலகுவதில்லை. அதேதான் மோசே தேவன் வனாந்தரத்தில் வழி நடத்தி வந்தார், அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார். ஒரு கட்டத்துக்கு மேல அவன் அந்த காரியத்தை செய்ய முடியாது சொன்ன உடனே ஆண்டவர் மோசேயிடத்தில் கூறி யோசுவாவை எழுப்புகிறார். யோசுவாவுக்கு எதிரிருந்து காத்திருக்கிறதான காரியங்கள் யோர்தான், மற்ற எல்லா தேசங்களும் அவனுக்கு எதிராக நிற்கிறது. ஆமென் சொல்றீங்க. அப்போதான் இந்த வார்த்தையை தேவன் கொடுக்கிறார் மோசே நிமித்தமாய். நான் உன்னோடு கூட இருந்தது போல. ஹல்லேலூயா. இந்த மாதம் ஃபுல்லா யோசுவாவின் காரியத்தை நாம பார்க்க போறோம். ஆமென் சொல்றீங்க. ஹல்லேலூயா. நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். எக்ஸாம்பிள் யாரை பார்க்க போறோம்? பேசும்போது சொன்னேன், எப்படி தேவன் நம்மளை பலப்படுத்துவார், திடப்படுத்துவார். இந்த மாதத்துல முதல் காரியம் எடுத்து வாசியும். உபாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தையும், உபாகமத்தின் புஸ்தகம் 2வது காரியம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தையும் வாசிங்க. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றிக் கொள்வீர்களாக. ஹல்லேலூயா. எப்படி பலப்பட முடியும்? 6 காரியம் சொல்லுகிறார். சொல்லுங்க அந்த வசனத்தை பார்த்து. கர்த்தரை முதலாவது காரியம் கர்த்தரை பின்பற்றணும், 2வது காரியம் பயப்படணும், 3வது காரியம் கற்பனைகளை கைக்கொள்ளணும், 4வது காரியம் சத்தத்தை கேட்கணும், 5வது காரியம் அவரை சேவிக்கணும், 6வது காரியம் ஹல்லேலூயா. 2வது காரியம் எப்படி பலப்படுத்தணும்? 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை, இந்த 3வது வாரத்தின் தலைப்பு உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உன் கையில ஒப்பு கொடுக்கவும். பாளையம் நான் அன்னைக்கு சொன்னேன், கூடாரம், நீங்க தங்கி இருக்கிறதான ஸ்தலம், நீங்கள் வாசம் பண்ணுகிறதான வீடு, பாளையத்துக்குள்ளே உலாவி ஆகையால் கண்டு விட்டு போகாத வரைக்கும் உன் பாளையம் சுத்தமா இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வீடு சுத்தமா இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. சரி, இன்னைக்கு தலைப்புக்குள்ளாக கடந்து வருவோம். 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை எடுத்து வாசி. இன்னைக்கு தலைப்பை நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றிக் கொள்ள கடவீர்களாக. ஹல்லேலூயா. எழுதிக்கோங்க. தேவன் நம்மளை எப்படி திடப்படுத்துகிறார்னா அவருக்கு பயந்து அவரை பற்றிக் கொள்ளும் பொழுது, அவருக்கு பயந்து அவரை பற்றிக் கொள்ளணும். இதுதான் தலைப்பு, உண்டான தலைப்பு. அவருக்கு பயந்து அவரை பற்றிக் கொள்ளணும். ஏன் பாஸ்டர் அவருக்கு பயப்படணும்? ஏன் அவரை பற்றிக் கொள்ளணும்? ஏன் அவர் சத்தத்தை கேட்கணும்? ஏன் அவரை சேவிக்கணும்? ஏன் அவரை கற்பனைகளை கை கொள்ளணும்? இந்த கேள்வியெல்லாம் இருக்கும்ல. எடுத்து வாசி. மல்கியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை. மல்கியா 2:5. 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவனோட பண்ணின என் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமாயிருக்கிறது. அவன் எனக்கு பயப்படும் பயத்தோட இருக்க வேண்டும் என்பது என்னவா இருக்கு? இது நம்மளுக்கு ஹலோ, ஏன் பயப்படணும், ஏன் பின்பற்றணும், ஏன் சேவிக்கணும், ஏன் சத்தத்தை கேட்கணும், ஏன் கற்பனைகளை கேட்கணுமா? இது நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. ஆமென் சொல்றீங்க. கட்டளை என்னன்னா, கட்டளை என்ன? கண்டிப்பா செய்யணும். ஆமென் சொல்றீங்க. நோ எக்ஸ்கியூஸ் கிடையவே கிடையாது. தேவனுக்கு மஞ்சள் சிஸ்டர், தேவனுக்கு பயந்து நடக்கணும். ஹல்லேலூயா. ஏன் பாஸ்டர் அவரை பற்றி அவரை நம்மளை எப்படி சொல்றது, அவரை பற்றி கொண்டு பின்பற்றி சேவிக்கணும் கேட்டா வெளிப்படுத்து 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வெளிப்படுத்து.
எப்படி நடக்கணும்னு கேட்டா மிகுந்த சத்தமிட்டு மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து ஹலோ சத்தமிட்டு பேசுறாரு. சத்தம் கம்மியாலாம் பேசுறோம். உங்களை மாதிரிலாம் சாட்சியா சொல்ல சத்தமா சொல்லணும். எதா இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்தா எப்படி இருக்கணும்? அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த சத்தம் பத்தாது, இந்த சத்தமும் பத்தாது, இந்த சத்தமும் பத்தாது. இந்த சத்தம் தான் வேணும். அவர் மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவர் மகிமைப்படுத்துங்கள். தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. என்னவாமா? ஏன் அந்த கட்டளையை நம்ம பின்பற்றி நடக்கணும்னா இந்த நியாய தீர்ப்பின் காலத்துல நிற்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஒண்ணு உங்களை சத்துரு கையில கொடுக்கணும், இல்ல சத்துரு உங்க கையில கொடுக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நீங்க எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் ஒண்ணு உங்களுக்கு வந்து சேரணும், ஆமென், இல்லைன்னா அவங்களுக்கு போய் சேரணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இது எத்தனை பேர் எங்களுக்கு தான் வந்து சேரணும் சொல்ற காரங்களை உயர்த்தி தேவன் தீர்ப்பளிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அந்த தீர்ப்பு நம்ம பக்கமா வரணும்னா கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். ஆமென். கட்டளை என்ன? அவருக்கு பயந்து அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்யும்படியாக கற்பிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. எப்படி அவருக்கு பயந்து எப்படி அவருக்கு ஆராதனை செய்யணும்? 2 காரியங்களை 3 காரியங்களை சொல்லி நம்ம எப்படி இருக்கிறோம் சொல்லிட்டு நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். ஏசியா 50ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். முதல் காரியம் எடுத்து வாசி. ஏசியா 50ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை. உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து? எத்தனை பேர் இந்த தேவனுக்கு நான் பயந்து இருக்கிறேன் சொல்றாங்க? ஆண்டவர் உயர்த்தி காட்டுங்க. ஆமென். நான் தேவனை கையில உயர்த்தி மட்டும் காட்டுங்க. ஆனா தேவனுக்கு இருக்கிற பயம் நம்ம கிட்ட இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம தேவனுக்கு பயப்படுற பயம் எப்படி காட்டணும்னா டைம் மிஸ் ஆகக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. முதல் காரியம் ஏசியா 50ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு பயந்து அவருடைய ஏன் சொல்லிட்டு இவ்வளவு நேரம் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கோம். முக்கியமான காரியம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு அவர் தனக்கு வெளிச்சம் இல்லாதவனாய் இருட்டிலே நடந்தும் வெளிச்சம். ஹலோ, ஏன் இந்த இவ்வளவு டீட்டெயிலா பேசணும் புரிஞ்சுக்கோங்க. ஏன் இந்த பயத்தை, ஏன் இந்த தாமதமாக வரத, ஏன் இவ்வளவு டீட்டெயிலா சொன்ன நீ போறோம் வெளிச்சத்துல இருட்டுல. நான் திரும்பி வாசிக்கிறேன் ஃபர்ஸ்ட்ல இருந்து. கர்த்தருக்கு பயந்து அந்த தாசுடைய சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் நடக்கிற வெளிச்சம் இல்லாததினாலே இருட்டிலே நடக்கிறானோ இருட்டுல நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி வெளிச்சத்துல நடக்கும்படியாக ஆனாலும் இருட்டுல நடக்கிறீர்கள். அவர்களை பார்த்த இந்த நாளே தேவன் சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தரையே நம்பி அவரை மாத்திரமே சார்ந்து கொள்ள கடவீர்கள். எத்தனை ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளிச்சத்திற்காக நான் போராடுகிறோம், ஆனாலும் இருட்டுல தான் நடக்கிறீங்க. ஆனா இந்த மாதத்திலே தேவன் உங்களுக்கு முதல் காரியத்தை சொல்லுகிறதான காரியம் அவரை நம்பி அவரை சார்ந்து கொள்ளணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பிக்கையுடைய சிறைகளே ஆரம்பித்து திருமணம் கரெக்டான டைமுக்குள்ள வரணும். ஆமென். பாருங்க, அந்நாட்களில் இருந்த ஆசீர்வாதம், தேவனுக்கு பயப்படுகிற பயம் இந்த மாதத்துல நீங்க கொண்டு வாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. முதல் காரியம், நம்ம எப்படி இருந்தா தேவன் நம்மளை நியாயத்திற்பின் காலத்திலே தேவன் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்மளுக்கு பலத்தை கொடுத்து திடமானதை மாற்றுவார் என்றால் அவர் மேல மாத்திரம் இந்த மாதத்துல நம்பிக்கை வைத்து. திரும்பவும் சொல்றேன், மற்றவர்களை நம்பாதீங்க, மற்றவர்களை சார்ந்து இருக்காதீங்க. இவங்க இதை பண்ணிடுவாங்க, அவங்க அதை பண்ணிடுவாங்க, இவங்க இப்ப நம்ம சொல்லியாச்சு, இவங்க நம்ம கூட இருக்கிறாங்க. நோ, நெவர். கடைசி வரை வருகிறவர் தேவன் ஒருவரே. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவரை மாத்திரம் நம்பி சார்ந்து பாருங்க. இந்த மாதத்திலே தேவன் சத்துருக்களை உங்கள் கையில ஒப்பு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. காரியம் எப்படி இருக்கும்
நம்பிக்கை வைத்து அவர் மேல சார்ந்து இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இரண்டாவது காரியம், உபாகமத்தின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. உபாகமம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இப்பொழுதும் இஸ்ரவேலே, இந்த மூன்று காரியங்களை சொல்லுங்க. உங்க தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து நடந்து, முதல் காரியம் அன்பு கூர்ந்து, இரண்டாவது காரியம் முழு இதயத்தோடும், மூணாவது காரியம் முழு ஆத்மாவோடும் அவரை சேவிக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? முதல் காரியம் என்னங்க? ஃபர்ஸ்ட் அன்பு இருக்கணும். ஆமென். தேவன் மேல ஒரு அன்பு. சுகத்தை கொடுத்தவன் நான், பலத்தை கொடுத்தவன் நான். கொஞ்சம் எல்லாருடைய வாழ்க்கையில ஒரு 10 வருஷம் பேக்வர்ட் போயிடுங்க. அந்த சூழ்நிலையில நீங்க எப்படி இருந்தீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. என் தேவன் இவ்வளவும் கொடுத்து உங்களிடத்துல ஏன் இவ்வளவு கோபத்தோடு, இவ்வளவு வசனங்களோட, ஏன் இவ்வளவு பேசியும் ஒரு சில காரியங்கள் நம்ம நிறைவேறாததுக்கு காரணம் அவருடைய கோபம் தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன்னா அவருக்கு உரிமை உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களுக்காகவும் எனக்காகவும் தன் ஜீவனை கொடுத்தவருக்கு எவ்வளவு உரிமை இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க யாரும் தெரியாது, நான் யாரும் தெரியாது. நம்மளுடைய பாவங்களுக்காக, சாபங்களுக்காக ஆமென் தன்னுடைய சொந்த ரத்தத்தையே சிந்தினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அந்த அன்பு பெரியது. அந்த அன்பை உதாசீனப்படுத்தாதீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவரிடத்துல முதலாவது காரியம் அன்பு செலுத்தி முழு இருதயத்தோட இங்க வந்து உட்கார்றீங்கன்னா, சும்மா வந்து உட்கார்ந்துட்டு ஹலோ உங்களை தான் வந்து உட்கார்ந்துட்டு ஏதோ பேசிட்டு ஏதோ ஆண்டவருக்கு பலியிட்டு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்திட்டு போறதில்ல. முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோட அவரை சேவிக்கிற பிள்ளைகளாய், ஆராதனை செய்கிற பிள்ளைகளாய், ஆராதனை நேரத்தில் கண்களை மூடினோம்னா நம்மளுடைய தேவைகளை சொல்லி ஆண்டவரத்தில் நன்றி பலிகளை ஏறெடுத்து ஆண்டவருக்கும் நம்மளுக்கும் ஒரு தொடர்பு உண்டாகணும் அந்த இடத்துல. ஆமே. கண்டபடி சிந்தனையும் கண்ணை திறந்து மற்றவங்களையும் பார்க்கவே கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. எப்போ இந்த தொடர்பு இருக்கிறதோ அந்த இடத்துல தேவன் உங்களை திடப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். மாம்சம் பலவீனமானது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சோர்ந்து போக தான் செய்யும். போன வாரத்தில் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் நம்மளுடைய வாழ்க்கையில இருதயம் சோர்ந்து போக தான் செய்யும். ஆமென். நம்மளுடைய கஷ்டங்களை பார்த்து, பிரச்சனைகளை பார்த்து, போராட்டங்களை பார்த்து என்னடா லைஃப் என்று சோர்வு இருக்கதா செய்யும். அதை திடப்படுத்துகிற, பலப்படுத்துகிற இந்த ஆராதனை வேலையில தான் நடக்கும். ஆமென். அந்த ஆராதனை நீங்க அவாய்ட் பண்ணிட்டு கண்டதை சிந்தித்து கண்டதை காரியங்களை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களை பலப்படுத்த முடியாது. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அப்ப இரண்டாவது காரியம், உங்களை அன்பு கூர்ந்து, தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து உங்கள் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடும் அவரை சேவிக்கிற பிள்ளைகளாய் மாறணும். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம் எடுத்து வாசி. யோனா 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை. யோனா 1:16. அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனைகளை பண்ணினார்கள். போதுமா? மூன்றாவது என்ன செய்யணும்னா, அவர் கொடுத்த காரியங்களிலே தேவனுக்கு பலியிட்டு பொருத்தனை செய்யணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்க கவனிங்க, நம்ம எதுவுமே நம்ம கொண்டு வந்தது இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாம் தேவன் கொடுத்ததுன்னு சொல்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி அதுலேருந்து தேவனுக்கு பலியிடுறதுல நம்ம ஒரு கேள்விக்குறி போடவே கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. முதல் காரியம் போதும். இந்த மூன்றாவது பாயிண்ட் நான் அவ்வளோ பேசல, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். முதல் காரியம் எப்படி இருக்கணும்? நம்பி அவரை சார்ந்து இருக்கணும் இந்த மாதத்தில். ரெண்டாவது காரியம், அவர் மேல அன்பு கூர்ந்து முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு சேவிக்கும்படியாக வரணும். மூன்றாவது காரியம், பலிகளை செலுத்தி பொருத்தனைகளை நிறைவேற்றணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்படி இருந்தால்தான் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த மூன்று விதமான காரியங்களை நீங்க பின்பற்றி நடந்தால் எப்படி திடப்படுத்துகிறான் பாருங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம். அசைவில்லாத ராஜ்யம் அப்படின்றது பரலோகத்தை குறிக்கிறது. இப்படி சொல்லுவோம், இந்த மாதத்துல எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்களாகிய நீங்கள், இந்த மாதத்தின் ஆசீர்வாதத்தை காத்திருக்கிறதாக நீங்கள் பயத்தோடும் பக்தியோடும், இந்த மாதத்துல பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி, தேவனுக்கு பிரியமான ஆராதனைனா இந்த மூன்று காரியங்களை செய்யும்படி கிருபையை பற்றிக் கொள்ள கடவும். ஹலோ, நமக்கு தேவையானது கிருபை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
இந்த மாதத்துல நம்மளுடைய காரியங்கள் வாய்க்கணும்னா நம்மளால அல்ல, தேவனுடைய கிருபை இருந்தால் மாத்திரமே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ கிருபை இல்லைன்னா நம்ம நிக்கல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம இருக்கிறதே வேஸ்ட். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அந்த கிருபையை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? வாசித்த சங்கீதத்துல 112ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த கிருபை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்னா பாக்கியவானா இருந்தா பெற்றுக்கொள்ள முடியும். எப்படி பாக்கியவானாய் மாற முடியும்? கட்டளைகளையும் சொல்லுங்க, அவருக்கு பிரியமாய் இருந்தா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க பிரியம், அன்புதான் லவ். ஆமென். ஹல்லேலூயா. இங்க எந்த ஒரு மகன் தேவனிடத்தை பிரியம் வைக்கிறானோ, இங்க சாதாரணமாக உலகத்தில் இருக்கிற மனுஷனாகிய நாம் ஒரு உண்மையான அன்பிற்காக எதை ஒன்னாலும் செய்யும் போது, உங்களுக்காகவும் எனக்காகவும் என் தேவன் எந்த ஒரு மனுஷன் தன் மேல பிரியம் வைக்கிறானோ அவனுக்கு என் தேவன் பிரியமானவனாய் மாறுகிறார். எடுத்து வாசிங்க அந்த வார்த்தையை சொல்லி கடந்து போகிறேன். 147ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை. 147:11. 147ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய். இந்த வசனம் ரொம்ப முக்கியம். ஸ்டார்டிங் என்ன பண்றாரு? தம் கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் பிரியமாய் இருக்க முடிச்சிருக்கலாம். ஆனா அங்க என்ன பண்றாரு? பொசசிவ்னஸ் கொடுக்கிறாரு. ஹலோ, எழுதுனதெல்லாம் போதும், மூஞ்ச பாருங்க. இங்க வரேன் உங்ககிட்ட. தமக்கு பயந்து. என் ஆண்டவர் ரொம்ப பொசசிவ் உள்ளவர். ஆமென். என் பிள்ளை, என் மக, நான் உருவாக்கினவன், நான் ஆசீர்வாதத்தை கொடுத்த மகள், எனக்கு மட்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிற மேல என்ன எப்படி இருக்காரா? நாமளே வெறுக்கும் போது ஆண்டவர் வெறுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம எவ்வளவு மீறுதல்கள், அக்கிரமங்கள், பாவங்கள், என் தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்திருந்தாலும் அவர் நம்மளை தாழ்மை உள்ளவர்களாய் கிருபை கொடுத்து இந்நாள் வரைக்கும் அவர் அன்பினாலே கிருபையினாலே நம்மளை முடிசூட்டி இந்த 7ஆம் மாதத்தின் முதல் ஓய்வு நாள் வரைக்கும் நம்மளை நடத்தி வந்த கிருபைகளை எண்ணி பாருங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஹல்லேலூயா. இந்த மாதத்துல அதை தான் சொல்ல வராரு. நீங்க யாருக்கெல்லாம் பயப்படுறியோ இல்லையோ, எனக்கு மட்டும் பயந்துரு. ஹல்லேலூயா. நீ எனக்கு பிரியமா இருந்தால் நான் உன்னுடைய பிரியமாய் மாறுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லவ் அப்படின்றது ரெண்டு சைடுல இருந்தும் வரணும். ஒரு சைடு மட்டும் வந்தா என்ன பிரதர்? அது நிறைய பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு உடனே வருது பதில். சிஸ்டர்ஸ்க்கெல்லாம் தெரியும், சொன்னா வேணாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன் சைடு லவ்வாவே இன்னமும் ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார் உங்களுக்காக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களிடத்திலிருந்து ஒரு பிரியம் வராதா? என் மக என் பேச்சை கேட்டு பயப்பட மாட்டாளா? என் மேல அன்பு கூற மாட்டாளா? இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிற முழு இருதயத்தோட என்னை ஆராதனை செய்வாளா? இந்த முழு ஆத்மாவோட என்னை துதிப்பாளா? இந்த மாதத்துல அவளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கணுமே, அவ என்னை பற்றி கொள்வாளா என்று என் தேவன் எதிர்பார்த்து காத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கவனிங்க, அன்பை வெளிப்படுத்தணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் அதை தான் விரும்புறார். நீ எவ்வளவுக்கு எவ்வளவு தேவன் மேல பிரியமா இருக்கிறையோ, அவளுக்கு எவ்வளவு நீ என்னைக்கெல்லாம் தேவனை ஆராதிக்கிறையோ அன்னைக்கெல்லாம் ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் உனக்கு கொடுத்துட்டே இருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம வெறுமையாய் போவதே போக மாட்டோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு வரோமா, ஏதாச்சும் ஒரு ஆசீர்வாதம் இந்த வாரத்துல நடக்கும். ஆமென். நம்ம ஏன் இங்க வந்துட்டு வெறுமையா போயிட்டு வாரம் ஒண்ணுமே வந்து சாட்சி சொல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்னா, இன்னும் நம்ம தேவனுக்கு ஏற்ற பிரியத்துல இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கொஞ்சம் சிந்திக்கிறபடி யோசிங்க. அதுக்கு தான் உலக பிரமாணமான காரியத்தோடு சேர்ந்து இந்த காரியத்தை பேசிட்டு இருக்கிறேன். உலகத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நாம செலுத்துகிறதான அன்பு எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியமானது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பயும் உங்களிடத்துல ஒரு கிருபை இருக்கு. அந்த கிருபை இல்லைன்னா இந்த செய்தியை நீங்க இங்க உட்கார்ந்து கேட்டிருக்க மாட்டீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
இந்த நேரத்தில் இங்க உட்கார்ந்து இந்த இடத்துல இந்த வார்த்தையை தேவன் உங்கள் காதுகளில் கேட்கும்படி செய்கிறார் என்றால் என் தேவன் உங்களுக்கு பாராட்டின தயவு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கிருபைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளாய் தேவன் மேல நீங்க பயந்து பிரியம் வைக்கும் போது அவர் உங்கள் மேல பிரியம் வைக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. யாருக்கு இந்த தேவன் அற்புதங்களை செய்கிறார்? இந்த கிருபை பெற்றுக்கொண்டு என்ன நடக்கும் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 39ஆமா. கர்த்தருக்கே பயந்து தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே பயந்து நடப்பீர்களாக. அப்பொழுது அவர் உங்கள் எல்லா சத்துருக்களின் கைக்கு உங்களை தப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இங்க பயந்தாலே அததான் சொல்ல வரேன். ஒரு குடும்பம் தேவனுக்கு பயந்துட்டாலே, ஒரு பிள்ளை தேவனுக்கு பயந்துட்டாலே, அந்த பிள்ளை நிமித்தமா இந்த குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யாருக்கு இந்த சம்பவம் நடந்ததுன்னு தெரியுமா? 1 சாமுவேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 18:12. கர்த்தர் தாவீதோடே கூட இருக்கிறார் என்று. ஹலோ, நீங்க தேவனிடத்தில் கிருபை பெற்றுக் கொண்டீர்கள் என்றால் இங்க பாருங்க, உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு முன்பதாக கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று, தன்னை விட்டு விலகி போனார் என்றும், சவுலிடத்திலிருந்து ஆவி பிரிந்து தாவீதினிடத்தில் வந்ததாம். ஆமென். அதுதான் அங்க சொல்றாரு. தாவீதோடு கர்த்தர் இருக்கிறார் என்று தன்னை விட்டு அவனை விட்டு விலகிட்டாராம். அதனால என்ன பண்றா சவுல்? தாவீதை பார்த்து, உங்க மேல தேவ கிருபையும் தேவ ஆவியும் இருந்தா உன் எதிரி உன்னை பார்த்து பயப்படுவான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கிருந்து தானே இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும். எது? எல்லா பலமும். நீங்க எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத காரியங்கள் நம்மளுக்கு ஆப்போசிட்டா நிக்கிறாங்களேன்னு நினைப்பீங்க, திடீர்னு உங்க பக்கமா வந்து நிற்பாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதுதான் தேவன் செய்கிறதான அற்புதம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அதுக்கு நம்ம தேவனுக்கு பயந்து, தாவீது தேவனுக்கு ஏற்றவனாய் இருந்தான், பிரியமானவனாய் இருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பொறுமை ரொம்ப முக்கியம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசுவாவின் காரியத்தை குறித்து சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். யோசுவா 24ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. 24. அப்பொழுது ஜனங்கள் யோசுவாவை நோக்கி நம்முடைய தேவனாகிய கர்த்தரையே சேவித்து அவர் சத்தத்திற்கே கீழ்ப்படிவோம் என்றார்கள். முதல்ல யோசுவா இவ்வளவு விதமான அற்புதங்களை செய்து ஜனங்களை வழி நடத்தினதற்கு காரணம், யோசுவா ஒரு ஊழியக்காரன். அவன் சொல்லுக்கு ஜனங்கள் என்ன பண்ணாங்க? கீழ்ப்படிந்தார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதம் அதிசயம் நடக்கணும்னா ஊழியக்காரனுடைய சொல்லுக்கும் தேவனுடைய சொல்லுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கணும். முதல் காரியம். 2வது 23ஆம் வசனத்தை வாசிங்க. அதிலே அப்பொழுது அவன் அப்படியானால் இப்பொழுதும் உங்கள் நடுவில் இருக்கிற அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு, 2வது அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு உங்கள் இருதயத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக திருப்ப. 2வது காரியம், நீங்க மனம் திரும்பணும். ஆமென். எது தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீங்களோ, எது தேவனுக்கு விரோதமான பாவமாய் தோன்றுகிறதோ அந்த காரியத்தை விட்டு திரும்பணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 3வது காரியம் எடுத்து வாசிங்க 16ஆம் வசனத்தை. அப்பொழுது ஜனங்கள் பிரதியுத்தரமாக வேறு தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகுற காரியம் எங்களுக்கு தூரமாய் இருப்பதாக. தூரமாய் மாறணும். தேவனுக்கு விரோதமான காரியங்களை விட்டு விலகுகிற பிள்ளைகளாய் மாறணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 4வது என்ன செய்யணும்னா 15ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாது என்று கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் நானும் என் வீட்டார். நானும் யாரு எப்படியா போங்க,
இன்னைக்கு ஒரு முடிவோட கடந்து போங்க. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எப்படி பலனை கொடுக்கிறார்னா, யோசுவாவுக்கு எப்படி பலனை கொடுத்தார்னா, யோசுவா குடும்பம் தேவனை சேவித்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 4 காரியங்களை செய்யும் போது எரேமியா 33ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. எரேமியா 33:9. கேட்க போகிற எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக இந்த மாதத்துல என் தேவன் கவனிங்க, உங்களுக்கு அற்புதம் செய்கிறதுனால என் தேவன் சொல்லுகிறதான காரியம் மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். என்ன அருள போறாரு பார்த்துக்கோங்க. இந்த மாதத்துல நீங்கள் தேவனிடத்துல பலன் கொடுத்து திடமனதாய் இருந்து நீங்கள் சத்துருக்களை உங்கள் கைக்கு ஒப்பு கொடுத்து எல்லா நன்மை நிமித்தமும் எல்லா சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறதுனால நீங்கள் தேவனுக்கு நடுங்குகிறவர்களாய் மாறுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா நன்மையும் சமாதானமும் எங்களுக்கு வேணும் சொல்ற பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி, அப்பா இந்த மாதத்துல நாங்கள் பலன் கொண்டு திடமனதாய் மாறுகிறோம், எங்களுக்கு எல்லா வித சமாதானத்திலும் எல்லா வித நன்மையும் எங்களுக்கு நிரப்புவீராக சொல்லி எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கவனிங்க, அவர்களை குறித்து நீங்க திகையக்கூடாது, கலக்கம் அடையக்கூடாது. ஏன்னா என் தேவன் உங்களை திடப்படுத்த போகிறார், உங்களை பலப்படுத்த போகிறார். எப்படின்னா அவரை மாத்திரம் நம்பி அவரை சார்ந்திருக்கும் போதும், அவர் மேல அன்பு கூர்ந்து முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு வருகிற நாட்களிலே சேவிக்கும் போதும், அவர் கொடுத்த ஆசீர்வாதத்துல தேவனுக்கு பலியிட்டு பொருத்தனை செலுத்தும் போதும் என் தேவன் உங்களுக்கு கிருபையினாலே முடிசூட்டி உங்கள் மேல பிரியமாயிருந்து நீங்கள் பாக்கியவான்களை பெற்று நீங்கள் உங்கள் கைகளிலே சத்துருக்களை உங்களுக்கு ஒப்பு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அதன் நிமித்தம் எல்லாவித நன்மையினாலும் எல்லாவித சமாதானத்தினாலும் இந்த மாதத்திலே தேவன் நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். கண்களை வானத்துக்கு நேராக எடுத்து இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? சத்துருக்களை நம்ம கைகளில் ஒப்பு கொடுக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? இதனால வந்த யாரும் வெறுமையாய் போகாதபடிக்கு இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை இந்த வருகிற வாரத்தில் தேவன் பெற்றுக்கொண்டு வருகிற வாரத்தில் சாட்சியோட பிள்ளைகளா தேவன் நிறுத்தும்படியாக கரங்களை தட்டி தேவன் நாம் மகிமைப்படும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்து. இந்த 2025 வருஷத்தின் 7ஆம் மாதத்தின் முதல் ஓய்வு நாளில் விசேஷமாய் அருமையான உங்களுடைய பரிசுத்த பந்தியில் பங்கெடுக்கதான பிள்ளைகளோடும் கரம் இருக்கட்டும். வந்த ஒவ்வொரு பிள்ளைகள் சிறியோர் முதல் பெரியவரும் கரங்கம் இருந்து வழிநடத்த நீ கிருபை தருகிறார். இந்த நாளில் பேசின வார்த்தையின் பிரகாரமாய் அவரை பயத்தோடும் அவரை பற்றிக் கொள்கிற பிள்ளைகளாய் கடந்து போகும்போது நீங்கள் எங்களை பலப்படுத்தி திடப்படுத்துவீராக. சத்துருக்களை உங்கள் கைகளில் ஒப்பு கொடுப்பேன்னு சொன்ன தேவன் கிருபையினால முடிசூட்டி ஆண்டவரே கைகளில் இருந்து சத்துருக்களின் கைகளில் எங்களை தப்புவித்து, எப்படி ஆண்டவரே யோசுவாவின் காரியத்தில் எல்லா காரியத்திலும் நீர் அவரோடு கூட இருந்து எப்படி உமக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே மனம் திரும்பி ஆண்டவரே எல்லா காரியத்தை விட்டு விலகி தன் குடும்பத்தினரோடு உம்மை ஆராதித்தார்கள். அப்படியே எங்கள் சபை விசுவாச பிள்ளைகளும் உமக்காக என்று எப்போதும் கீழ்ப்படிந்து மனம் திரும்பி உமக்கு விரோதமான காரியங்களை விட்டு விலகி குடும்பத்தினரோடு சேர்ந்து உம்மை ஆராதிக்கும்படியாக இந்த மாதம் முழுவதும் அவர்களுக்கு கிருபை பாராட்டுகிறார். அதன் நிமித்தம் எல்லாவித நன்மையினாலும் எல்லாவித சமாதானத்தினாலும் பிள்ளைகளை இந்த மாதம் முழுவதும் நீ நிரப்பி ஆசீர்வதி. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். தெய்வீக ஆசீர்வாதம், சுகம், பலன், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம் ஒவ்வொரு குடும்பத்தில் காணப்பட நீ கிருபைத்தான். வருகிற ஞாயிற்றுக்கிழமை வரும்போது சாட்சியோடு நிறுத்த கிருபைத்தான். வர இந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கரங்களை ஒப்பு வர தரப்பட்ட மக்கள் நல்ல பேசி அடுத்த வாரத்தில் கொண்டு வருவீரார். மீட் பிரேசிங் முடிச்சவர்கள் நல்ல பிதாவே சேர்ந்து சொல்லுவோமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் இன்றும் சதா காலம் நம் அனைவரோடு கூட இருப்பாராக. ஹல்லேலூயா. ஜீவனை தாழ்த்துவோம் கிருபை நன்மையே சங்கீதம் அவர்தச்சி தேவகுமாரா
தேவகுமாரா தேவகுமாரா கையை தட்டலாமே காலம் போடுவாங்களா எல்லாம் தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிருங்க நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான் என்ன மறந்தா எங்கே போவேனா நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான் என்ன மறந்தா எங்கே போவேனா தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிருக்க தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிருங்க உடைந்த பாத்திரம் நான் கரவை தட்டு சொல்லுங்க. அது உனக்கே தெரியும் தேவன் பயன்படுத்துகிறீ இது யாருக்கு புரியும் உடைந்த பாத்திரம் நான் அது உனக்கே தெரியும் தேவன் பயன்படுத்துகிறீ இது யாருக்கு புரியும் உதவாத என்னில் நீர் உதவாடி நீங்க இல்லாமல் என் உலகம் பிரிக்காதே உதவாத என்னில் நீ உதவாடி நீங்க இல்லாமல் என் உலகம் பிரிக்காதே நீங்க இல்லாமல் என் உலகம் பிரிக்காதே நீங்க இல்லாமல் என் உலகம் பிரிக்காதே தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிருக்க தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிருக்க கரவை தட்டுவோம் பாருங்க வானத்திய பூமியா சித்தித்தார் ஆதியாகமோ 1:1 கர்த்தாவே என் வார்த்தைகளுக்கு செவி கொடும் என் ஞானத்தை கவனியும் சங்கீதம் 5:1 நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் செலுத்துவேன் என் ராஜாவே என் தேவனே என் வேண்டுதலுக்கு சத்தத்தை கேட்டு அருளும் சங்கீதம் 5:1-2 கரவை தட்டு கரவை தட்டுவோமா